அதாவது தொழில்னா என்ன, உதவினா என்ன, வேலைனா என்ன? உதவிங்கிறது என்னென்னாக்கா, நீங்கள் ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அல்லது தெரிஞ்சவங்களுக்கு அல்லது யாரோ வழிப்போக்கர்களுக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்ய வேண்டிய உதவி தான். அதுதான் உதவி. 5 நிமிஷம், அதிகபட்சமாக 10 நிமிஷம் பிறருக்காக உதவி செய்வதற்காக செலவழிப்பீர்கள். அதுதான் உதவி. உதவினா என்னதுன்னா, அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பிறருக்காக செய்யக்கூடிய வேலைக்கு பேர் தான் உதவி. அதுக்கு நன்றி. அதுக்கு நீங்கள் பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது. பணத்தையோ வேறு எதையுமே உணவையோ பொருளையோ ஊதியமாக பெற நினைக்கக்கூடாது. நன்றி மட்டும் போதுமானது. நன்றி சொல்லணுன்னா அந்த உதவி கூட அவங்களுக்கு திரும்ப செய்யக்கூடாது. அப்போ உதவினா என்னென்னா, 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நீங்கள் ஏதோ தெரியாதவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் செய்கிறது தான் செய்கிற வேலை. பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும். அதுக்கு பேர் தான் உதவி. வேலைன்னா என்ன தெரியுமா? வேலைன்னா ஊதியத்துக்காக செய்யக்கூடியது. அதுதான் வேலை. 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பிறருக்காக செய்யக்கூடிய செயல் இருக்குல்ல, ஒரு உதவி அல்லது வேலை, அதுதான் வேலை. அதுக்கு வேலைக்கு ஊதியம் வேண்டும். ஊதியம்னா அது பணமாக கொடுக்கலாம், பொருளாக கொடுக்கலாம், அல்லது உணவாக கொடுக்கலாம். அப்போ வேலைன்னா என்னென்னா, அது 5 நிமிஷத்துக்கு மேலே, அரை மணி நேரம் நீங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ நண்பருக்காகவோ அல்லது தெரிஞ்சவருக்காகவோ யாருக்காவது ஒரு அரை மணி நேரமாக ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, அது உதவியில் வராது. அதுக்கு நீங்கள் அதுதான் வேலை. அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் 3 மணி நேரம் 10 மணி நேரம் கூட நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் வேலை. அந்த வேலைக்கு நீங்கள் ஊதியம் பெற வேண்டும். ஊதியமாக பணமோ பொருளோ பணத்தையோ அல்லது உணவையோ பெற வேண்டும். இதுதான் வேலை. வேலை என்றால் என்ன, உதவி என்றால் என்ன? உதவிங்கிறது 10 நிமிஷத்துக்கு செய்யக்கூடிய 10 நிமிஷத்துக்கு உள்ளே செய்கிறது எல்லாமே உதவி. அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா வாங்காதீங்க. வெறும் நன்றி மட்டும் போதுமானது. ஆனால் 10 நிமிஷத்துக்கு மேலே செய்கிற அத்தனை வேலையும், 10 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷம் செஞ்சாலும் சரி, 20 நிமிஷம் செஞ்சாலும் சரி, 1 மணி நேரம் செஞ்சாலும் சரி, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் செஞ்சாலும் சரி, அது வேலை. அந்த வேலைக்கு நீங்கள் ஊதியம் பெற வேண்டும். ஊதியமாக பணத்தையோ பொருளையோ உணவையோ அந்த உழைப்பிற்கு ஈடாக நீங்கள் வேலை செய்கிறதுக்காக உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் செலவழிச்சிங்க. மற்றவங்களுக்காக யாருக்கு தேவையோ அவங்களுக்காக செலவழிச்சிங்க. அதுக்கு ஈடாக நீங்கள் என்ன பண்ணணும்? பணத்தையோ பொருளையோ உணவையோ பெற வேண்டும். சரி, தொழில்னா என்ன? தொழில்னா என்னென்னா, அது விவசாயம்தான் தொழில். நீ ஆசிரியர் வேலை பார்க்குற, இதெல்லாம் தொழில் கிடையாது. விவசாயம் மட்டும்தான் தொழில். அதுவும் பார்த்திங்கன்னா உனக்காக நீ செய்யணும். அதுதான் அவரவர் உணவுக்காக உழைக்க வேண்டும். அதுதான் உணவை உற்பத்தி செய்கிற ஒரு வேலை தான் தொழில். அதுவும் பார்த்திங்கன்னா அவரவர் தேவைக்காக நாம் உற்பத்தி பண்ணுற பாருங்க, அதுதான் தொழில். மற்றபடி உன்னுடைய தொழில் நான் ஆசிரியர் வேலை பார்க்குறேன், இதெல்லாம் வேலை. இது நம்ம பிறருக்காக செய்யக்கூடியது. பிறருக்காக செய்யக்கூடியது தான் வேலை. நீங்கள் ஆசிரியராக பணிபுரியணும்னா யாருக்காக பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க. அப்போ பிறருக்கு நீங்கள் ஒரு உதவிங்கிற பேரில் அது ஒரு வேலையாக அளவுக்கு அதிகமான நேரம் உதவிங்கிறது அது உதவி கிடையாது. அது வேலை. பிறருக்காக செய்யக்கூடியது வேலை. உதவிங்கிறது நம்ம தெரிஞ்சவங்களுக்காக பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்பட்ட ஒரு செயல்பாடு தான் உதவி. வேலைங்கிறது 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய பிறருக்காக செய்யக்கூடியது வேலையாக பொருள்படுகிறது. நீங்கள் ஒரு இன்ஜினியர் இருக்கார், அது அவருக்கு தொழில் கிடையாது, வேலை. ஏன்னா பிறருக்காக தான் அவர் வீடு கட்டி கொடுக்குறாரு. அவர் மருத்துவர் அது தொழில் கிடையாது, அது வேலை. ஏன்னா அவர் பிறருக்காக வேலை செய்கிறார். பிறருடைய உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்துகிறார். தொழில்னா என்ன தெரியுமா? அது விவசாயம். விவசாயம் பண்ணால் இப்போ விவசாயம் பார்க்குறாங்களா, அப்போ அது தொழில் இல்லையா? அவங்க பிறருக்காக உணவை உற்பத்தி செய்கிறார்கள். ஒரு நெல் விவசாயம் பண்ணுறார் ஒருத்தர், அதை உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அவருக்கு மட்டுமே வச்சுக்கிட்டாருன்னா அது தொழில். தொழில்ங்கிறது உன்னுடைய தேவைக்காக, நீ உன்னுடைய உணவுக்காக நீ செய்கிற செயல்பாடு இருக்குல்ல, உற்பத்தி செய்கிற பாரு விவசாயம் பண்ணி உன்னுடைய செயல்பாடுக்காக மற்றவங்ககிட்ட நீ பகிர்ந்து கொடுக்கணும். அதை விற்பனை செய்யக்கூடாது. தொழில் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட உனக்காக உற்பத்தி செய்யப்பட்ட உணவை நீ மற்றவங்களோட, உனது உறவினர்களோடு குடும்பத்தினரோடு நண்பர்களோடு பகிர்ந்து கொடுத்தால் அது தொழில். வேலை என்பது பிறருக்காக செய்யக்கூடியது. வேலை என்பது பிறருக்காக செய்யக்கூடியது. நீ மருத்துவராக இருக்க, விஞ்ஞானியாக இருக்கிற, ஆசிரியராக இருக்க, முதலமைச்சராக இருக்கிற, இதெல்லாம் வேலை. பிரதமர் என்பது வேலை. அப்போ தொழில்ங்கிறது எனக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி செய்வது. இதான் தற்சார்பு முறையில் தான் தொழில்ங்கிறதே வருது. இது இப்போல்லாம் நம்ம தொழில் பார்க்கல, வேலை பார்த்துட்ருக்கோம். தொழில்னால் அது விவசாயம் மட்டும்தான். நீ இன்னொன்று ஆசிரியர் பணி, அது தொழில். அதெல்லாம் தொழில் கிடையாது, வேலை. வேலைன்னா மற்றவங்களுக்கு செய்கிறது. உதவிங்கிறது அதுவும் மற்றவங்களுக்கு செய்கிறது. ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது உதவி. பாருங்கள் எவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்கள். தெளிவான ஒரு புரிதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். பிற உயிரினங்களும் தொழில் செய்து, மனிதர்கள் தான் தொழில் செய்வாங்களா? பிற உயிரினங்களும் தொழில் செய்து. ஆடு மாடெல்லாம் தனது உணவை தேடிக்கொள்கிற ஒரு செயல்பாடு தான் தொழில். ஆனால் அவங்க தொழில் வேறு மாதிரி இருக்குது. நேரடியாக போய் தேடிப்பாங்க.
எங்கே உணவு இருக்கோ அங்கே போய் தேடிப்பாங்க. இப்போ சிங்கம் வேட்டையாடுது, அது வந்து அவைகளுக்கு தொழில். இப்போ மனிதர்கள் வந்து அவங்க விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி அதை சாப்பிடுவாங்க. தனக்காக செய்கிற அந்த விவசாயம் மட்டும்தான் தற்சார்பு முறை வாழ்க்கைன்னு இருக்குல்ல, அங்கே தான் தொழிலே வருது. நம்மலாம் தொழில் செய்யலை, வேலை பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குறதெல்லாம் வேலை, பிறருக்காக செய்யக்கூடியது. ஒரு மளிகை கடைக்காரரு அல்லது ஒரு டெய்லரு அல்லது ஒரு நெசவாளி, ஒரு மருத்துவர், ஒரு ஆசிரியர், இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க. பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க. அளவுக்கு அதிகமான நேரம் உழைத்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார். அதற்கு ஈடாக பணத்தை பெறுகிறாள் சம்பளமாக. இதெல்லாம் வேலை. தொழில்ங்கிறது விவசாயம். அதுவும் எந்த விவசாயம்? தன்னுடைய உணவுக்காக, தனது உணவுக்காக மட்டுமே உழைப்பது தான் தொழில். அந்த உணவை, உனக்காக உற்பத்தி செய்யப்பட்ட உணவை உன் குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்கிறாய். அதுதான் தொழிலுக்கான நடைமுறை. விற்பனை செய்யக்கூடாது, பணத்துக்காக விற்பனை செய்யக்கூடாது. உணவுக்காக, உனக்காக உற்பத்தி செய்யப்பட்ட உணவை பிறருக்கு நீ விற்பனை செய்யக்கூடாது. அப்போ உன்னுடைய நோக்கம் வந்து நீ விவசாயம் பண்ணுற, நான் எனக்கு தேவையான உணவை தான் நான் உற்பத்தி செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அதை விவசாயம் பண்ணுற. அதுதான் தொழில். அப்படி உற்பத்தி பண்ண பொருளை வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா பிறருக்கு விற்பனை செய்யும்போது, அப்படி விற்பனை செய்கிற ஒரு வழக்கம் உங்ககிட்ட வரும்போது நாளடைவில் உனக்கு என்னவா மாறிடும்? அது வேலையாக மாறிவிடும். நாம் வந்து விவசாயம் பார்க்குறோம், இதை வந்து நம்ம பிறருக்கு விற்பனை செய்யலாம், நமக்காக மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதும் பிறருக்கு விற்பனை செய்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அது பிறருக்கு செய்கிற வேலையாக மாறிவிடுகிறது. அப்படின்னா அது வேலையாக பிறருக்கு செய்கிற, பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு நடைமுறையாக மாறும்போது அது வேலையாக மாறிவிடும். அப்போ தொழில்ங்கிறது நாம் செய்கிற தொழில் நமக்காக தான் நம்ம செய்கிறோம். எனது உணவுக்கு தேவைக்காக நான் அதை உற்பத்தி செய்கிறேன். எனக்கு தெரிந்தவரிடம் நான் அதை பகிர்ந்து கொள்வேன். விலைக்கு விற்க மாட்டேன், விற்பனை செய்ய மாட்டேன், வியாபாரம் செய்ய மாட்டேன். இந்த கட்டுப்பாடு தான் தொழில். இது ஒரு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாட்டை நீ மீறக்கூடாது. வியாபாரம் விற்பனையெல்லாம் பண்ணக்கூடாது. உனக்காக உற்பத்தி செய்யப்பட்ட உணவை யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது. அதனால் தொழிலுக்கும் வேலைக்கும் உதவிக்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள், எவ்வளோ அற்புதமான வேறுபாடுகளாக இருக்குது பாருங்கள். நம்மளாம் இப்போ தொழிலெலாம் பார்க்கல, இப்போல்லாம் வேலை பார்த்துட்ருக்கோம். வேலை என்பது ஒரு அடிமைத்தனம், தொழில் என்பது ஒரு சுதந்திரம். நீங்கள் வந்து இன்னொருத்தருக்காக வேலை பார்க்குறீங்களா, அப்போ இன்னொருத்தர் அது ஒரு அடிமைத்தனம். இப்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒரு உதவியை செய்கிறீங்க, அது உதவி, அது அடிமைத்தனம் கிடையாது. அதுவே உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அரை மணி நேரமாக வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அரை மணி நேரமாக 1 மணி நேரமாக வேலை செய்யும்போது அது அடிமைத்தனமாக மாறிவிடுது. அப்போ அடிமைத்தனம் என்பது, அப்போ அதுக்கு நீங்கள் பணத்தையோ எதையோ பெறலைன்னா நீங்கள் ஏமாந்துடுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஏமாற்றத்திற்கு ஈடுகட்டது தான். நீ ஏமாற்றி விடக்கூடாது, ஏமாந்து விட்டோம் என்கிற உணர்வு உனக்கு வரக்கூடாதுங்கிறக்காக தான் நீ பிறரிடம் வந்து யாருக்காக நீ 1 மணி நேரமாக வேலை பார்த்தியோ, 5 மணி நேரமாக வேலை பார்த்தியோ, 10 மணி நேரமாக வேலை பார்த்தியோ அவங்ககிட்ட இருந்து ஊதியம் பெற வேண்டும். அப்போ தான் நீ ஏமாற்றப்படவில்லை என்று பொருள். ஓகேங்களா? அடிமைத்தனத்திற்கு ஈடாக கொடுக்குற அடிமைத்தனம், பிறரிடமிருந்து நமக்கான வேலையை பெறும்பொழுது அதற்கு ஈடாக, அந்த அடிமைத்தனத்திற்கு ஈடாக கொடுக்கப்படுவது தான் ஊதியம் என்பது, சம்பளம் என்பது. தொழில்ங்கிறது நான் எனக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி செய்கிறேன். அப்போ நான் தான் முதலாளி, நான் தான் தொழிலாளி. நான் யார்கிட்டையும் போய் ஊதியம் பெறணுங்கிற அவசியம் இல்லை, யாரும் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உழைத்தேன், எனக்கான ஊதியம் தான் எனது உணவு. நான் வந்து எனது உணவு தேவைக்காக நான் விவசாய நிலத்தில் உழைக்கிறேன். அப்போ அதற்கு ஊதியங்கிறது எப்போ? உணவு உற்பத்தி ஆகுதில்ல, அறுவடை பண்ணுறேன், எனக்கு தேவையான மாம்பழத்தை நான் பறிக்கிறேன், நான் தான் அதை உற்பத்தி பண்ணேன், எனக்கு தேவையான சம்பளம் தான் அது. நான் எனக்காக உழைத்தேன், எனக்கு கிடைத்த சம்பளம் தான் அந்த உணவு. தொழிலில் வந்து பிறர் உனக்கு ஊதியம் தரக்கூடாது, உனக்கு ஊதியம். நீ வந்து விவசாயம் பண்ணுற, அதனால் உற்பத்தி செய்யப்படுகிற உணவு உனக்கு ஊதியமாக கிடைக்கிறது. வேலைங்கிறது மற்றவங்களுக்காக செய்கிறது, அது அடிமைத்தனம். மற்றவங்களுக்காக செய்கிறது வேலைங்கிற, நீ ஓட்டுநராக இருக்க, ஒரு பேருந்து ஓட்டுநராக இருக்கிற, லாரி டிரைவராக இருக்கிற, இதெல்லாம் வந்து வேலை. இது அடிமைத்தனம், பிறருக்காக செய்கிற வேலை. அதே நேரத்தில் வந்து கொத்தடிமைத்தனம்னா சம்பளமே கொடுக்காம உங்களை வேலை வாங்குவோம், அதான் கொத்தடிமைத்தனம். இது வந்து அடிமைத்தனம் என்பது சம்பளம் கொடுத்து உங்களை வேலை வாங்குகிற ஒரு நடைமுறை. அதனால் வந்து வேலைக்கும் உதவிக்கும் தொழிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நான் இன்றைக்கி தான் இந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசலை. அதாவது நான் சொல்கிறேன், எனக்கே நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கே ஆர்வமாக இருக்குது. இந்த விஷயத்தை நானே தெரிஞ்சுக்கிறேன். ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்கிட்ட இருக்குது, அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்றவங்ககிட்ட பேசுங்க, என்கிட்ட கூட பேசுங்க. அப்போ நீங்கள் பேசும்போது தான் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். அதனால் பேசுகிறதோட நோக்கம் என்ன தெரியுமா? நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன், தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாது. புத்தகத்தை படிச்சுக்கிட்டு பேசுகிறோம்ல, அது செயற்கை. புத்தகம் கண்டுபிடிச்சதுனால தான் நீ புத்தகத்தை படிச்சுட்டு பேசுகிற, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு அதன் பிறகு நீ என்ன படித்து அதை சொல்கிற. புத்தகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த வழக்கமே வந்துச்சு. புத்தகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பேசாமலாம் இருந்தாங்க,
மக்கள் பேச தெரியாமலா இருந்தாங்க? புத்தகம் கண்டுபிடிக்க முன்னாடி தான், புத்தகம் பள்ளிக்கூடங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த நம்ம பேசுகிற மொழி பாருங்கள், இந்த தமிழ் மொழி இதை கண்டுபிடிச்சாங்க. எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியில் அவங்க இருந்திருக்காங்க பாருங்கள். எப்படி வாழ்வது, எப்படி பேசுவது, பேசுவதற்கு மொழி தேவை, எழுத்து வடிவம் தேவை அப்படின்னு அந்த மொழியை மக்களே கண்டுபிடித்தார்கள். மக்கள் வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. கட்டுப்பாடாக வாழ்ந்து கட்டுப்பாடு என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. குடும்பமாக வாழ்ந்து குடும்பம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாரு. மக்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. யாரோ ஒரு முனிவர் கண்டுபிடிக்கலை மொழியை. அப்படின்னா எதுக்காக சொல்ல வந்தேன்னு ஒரு அற்புதமான ஒரு டாப்பிக்கில் வந்து அப்படி தஸ்தர். அப்போ தொழில்னா என்ன, வேலைன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. இப்போ வேலைங்கிறது வந்து அதற்கு ஈடாக நம்ம வந்து பிறரிடம் வந்து ஊதியம் பெற வேண்டும். அப்போ ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நாம் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட இருக்கிற விஷயம் நம்ம புத்தகத்தை படிச்சுட்டு வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நீ பேசுகிறல்ல, அது வந்து செயற்கை. உனக்குள்ளே நீ தெரிஞ்சுக்கணுன்னா நீ மற்றவங்ககிட்ட பேசினா தான்ப்பா நீ தெரிஞ்சிக்க முடியும். மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாதான். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நல்லா புத்தகம் படிப்பாங்க, நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, இதை மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது, அந்த புத்தகத்தை எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க. அப்படியெல்லாம் நான் ஒரு காட்டி ஒழிச்சு வச்சுருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன். அப்போ மனிதர்களும் இது போல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதை அந்த தப்புலேருந்து நான் திரும்ப அந்த புத்தகத்தையே நான் வந்து பிறருக்கு பரிசாக கொடுத்துட்டேன். அப்போ அதுலேருந்து அந்த தவறுலேருந்து நான் திருத்திக்கிறேன். அந்த தடைகளில் இந்த உலகத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் எனக்கு இருக்கிற தடைகள்லேருந்து நான் வெளியில் வரேன். அப்போ இந்த மாதிரி அறிவை கூட பதுக்குவாங்க. கல்வி அறிவையும் பதுக்குவாங்க, பணத்தை மட்டும் பதுக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, புத்தகத்தின் மூலமாக தான் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது, இந்த புத்தகத்தை மற்றவங்க படிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பதுக்கிறவங்களும் இருக்காங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதனால் புத்தகத்தை கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அறிவை கொடுக்கிறீர்கள் என்று பொருள். புத்தகத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும். நாமளும் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். நாம் வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்க வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்கல்ல, ஆடம்பரமாக வாழ்கிறவங்க. நாம் ஆடம்பரமாக வாழணும், மற்றவங்க அது மாதிரி வாழக்கூடாது. நம்முடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமைகள் நிறைய பேர் தேவை, வீட்டு வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் தேவை. அப்போ அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் ஆடம்பரமாக வாழணும். அப்போ அவங்களுக்கும் அதே வாழ்க்கையை நீ சிபாரிசு செய்ய முடியாது. நீங்களும் ஆடம்பரமாக வாழணும்னு ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறவர் தனது வீட்டில் வேலை செய்கிற ஒருவருக்கு அந்த வாழ்க்கையை சிபாரிசு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறதுங்கிறது வந்து அது வந்து எல்லாராலையும் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் நீ சிபாரிசு செய்ய முடியாது. ஒரு சிலர் தான் ஆடம்பரமாக வாழ முடியும். ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவை நிறைய அடிமைகள் தேவை. அப்படி இருக்கும்போது அடிமைகள்லாம் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டா அப்புறம் எல்லாரும் ஆடம்பரமாக வாழ முடியாதுல்ல. அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா எதுக்காக பேசுகிறோன்னா, என்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் பேசுகிறேன். அந்த ஆச்சரியம், எனக்குள்ளே இருக்கிற ஆச்சரியங்கிறது எனக்கு தெரிந்தது தான், என்னுடைய அறிவு தான். அதுமாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஆச்சரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு. உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அந்த அறிவை சம்பாதிக்கிறீர்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த அறிவை நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தா தான் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். பிறருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நான் மற்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு நான் கொடுத்தா அவங்க வந்து நல்ல மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு நீ நினச்சோன்னா உனக்கே அது கிடைக்காது. உனக்கே தெரியாமல் போயிடும். உனக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உனக்கே தெரியாமல் போயிடும். அதனால் பேசுவது என்பது பிறருக்கு பேசுவதன் மூலமாக தான் நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசக்கூடாது. எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு வந்து பேசணும்.